அப்ப இதுவரையிலும் அதாவது எத்தனையோ மருத்துவ மாணவர்கள் இது வரீங்க படிக்கிறீங்க. ஆனா இதுல சுத்த அறிவு வச்சு படிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் நாம தலையாய மருந்துல வெல்ல முடியும். துல்லியமா சொன்ன நிமிஷம் 20 நிமிஷத்துல இந்த மருந்து வேலை செய்யணும்னா 20 நிமிஷத்துல வேலை செய்யும். ரொம்ப நடக்க முடியாத உபாதையில் உள்ள மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, அந்த வலி, இந்த வலி, வலியில எத்தனையோ வலி இருக்கு. அந்த வாத வலியெல்லாம் சொல்லுவான். இந்த மருந்தை எடுத்து கொடுத்து 20 நிமிஷத்துல அது குணமாகும்னு சொன்னா பட்டுன்னு கேட்கும். மருத்துவம் சீரா வேலை செய்யும். அதனால இதுல நாம பொறுமைதான் ரொம்ப முக்கியம். நோயாளிய நோய் தீர்க்கறதுக்கு நம்ம எவ்வளவு பொறுமையா இருந்து மருந்தை கணித்து எடுக்கணுமோ அப்படி எடுத்தாதான் நோயாளியை குணமாக்க முடியும். படிக்கும் போதே ஆணவம் தளர்த்துக்க கூடாது. அதனால இப்போ வரையிலும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா 18 ஜாதி வகைதினிலே வகை பிரிவு செய்யாமல் நீதம் வாங்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப நவக்கோள்களின் ஆட்சியிலிருந்தும் நாம் விடுபட இந்த நவநீதமே நமக்கு தேவை. சரியா? இப்ப இந்த நவநீதத்தை தயாரிச்சிருக்கிறோம். அதுல அவங்க என்ன சொல்றாங்க, நவநீதத்தை பீங்கானில் ஊற்றி அதிலே பூரத்தை சேர்த்துனாங்க. பூரம் என்ன? கடுங்கார சுண்ணம். சாதாரண சுண்ணம் இல்ல, கடுங்கார சுண்ணம். கைப்பட்டாலே வேகிற அளவுல சுண்ணம் இருக்கணும். நாக்களை பட்டா தடிச்சுக்கணும் நாக்கு. அந்த மாதிரியான கடுங்கார சுண்ணத்துக்கு பூரம் என்று பெயர். பூரம் கடுங்காரமாக, சுண்ணாம்பு அது முப்பு சுண்ணாம்பு கடுங்காரமாக இருக்க வேண்டும். அப்படி கடுங்காரமாக இருக்கிற பட்சத்துல தான் உலோகத்துல ஊடுருவி பாஞ்சி உலோக மருந்துகளை நம்மளுக்கு செய்யறதுக்கு தகுதியானதாக இருக்கும். ஓடும் பாசானங்களை உருகி இறுக்கி கட்ட வைக்கும். அப்ப கடுங்கார சுண்ணத்துக்கு என்ன பேரு? பூரம் என்று பெயர். பூரமே உறவாக புக்கினால் வீரம் மேவி விளையும், அப்புறம்தான் வாதம் வைத்தியம் பலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நவநீதம் தயாராகிச்சு, இன்னும் வடியும் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன செய்யலாம், அனல நிறுத்தலாம். வந்த வரையில போதும், வடிந்த வரையில் போதும். இப்ப இதுக்கு என்னவென்று பெயர்? நவநீதம். நவகோள்களின் சக்தி கொண்ட ஆற்றல் பொருந்திய மருந்து அப்படின்னு இதுக்கு பேரு. இப்ப இது சுண்ணம். என்ன சுண்ணம்? கல்லு சுண்ணமா? கிடையாது. முப்பு என்கின்ற இயற்கையிலேயே முடித்து வைத்திருந்த ஒரு கட்டி காமிச்சல்ல, அந்த அதை மேலும் மேலும் அரைச்சி 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 சித்தர்கள் சொன்ன பிரகாரம் 4 to 5 முறை புடம் ஏத்த ஏத்த கடுங்காரமா மாறி இருக்குது. இந்த கடுங்கார சுண்ணத்துக்கு பூரம்னு பேரு. அதனால இந்த பூரத்தை உறவாக நவநீதத்தில் கூக்குடானா போடுறானா என்ன ஆகுது? இது பொங்குது. இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இது ஒரு மண் தரை துண்டு அதுல விட்டா என்ன ஆகுது? பொங்குது. அப்ப இந்த மாதிரி பொங்குறத நம்ம நவநீதம் நினைச்சு சாப்பிட முடியுமா? முடியாது. இதை எந்த அளவுல சாப்பிடணும்? 2 சொட்டு தண்ணீர்ல கலந்து காலையில 60 வயது முதியவர்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தா அவங்களுடைய தேகம் முதிர்ச்சியில் இருந்து இளமையை நோக்கி திரும்பும். சரிதா? இப்ப இது கடுங்காரமா மாறினதுனால நம்ம எவ்வளவு சாப்பிடணும்? 2 சொட்டு தான். அப்ப காயக்கற்ப மருந்தும் இதை கொண்டு கட்டு மருந்துகளும். இப்ப
நீதத்துல பீங்கான வாங்கி நவநீத திராவகம் அப்படின்னு அதுக்கு பேரு. ஆனா முழுமையா அப்படி சொல்ல மாட்டாங்க. நீதம் அவன் முடிச்சுடுவேன். நீதம்னு தேட போனா வெண்ணம்ப அட போடா வெண்ண அப்படிம்பாம்ப. அது மாதிரி அப்ப நவநீத திராவகம் அப்படின்னு ஏன் சொல்லல முழுமையா சொல்ல மாட்டேன். இவ்வளவுதான் சொல்லுவேன். அருவு தான் கண்டுபிடிச்சிக்கிறான்பா. மூல அருவு காட்டினதுனால ஒருத்தர் என்ன செய்யறான், கொம்பம் செஞ்சான் வம்பம் செஞ்சான்பா. அப்படி இடம் கொடுத்துட கூடாது மற்றவனுக்கு. முழுசா சொல்ல போன தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன செய்வான். அகத்தி சொல்றாரு ரசம் கேட்பான். அப்புறம் என்றால் என்னம்பா, லோக சுண்ணங்கள் எப்படி, செந்துரங்கள் எப்படிம்பா, அப்புறம் வாதம் செய்யறது எப்படிம்பா, எது தற்கரை பிடிச்ச பண்ணியாட்டம் வாய் திறந்துக்கிட்டு வாதம் செய்யறது எப்படிம்பா. அதை மட்டும் காட்டுறதுக்கு தயங்கணும். இந்த காட்டி கொடுத்துட்டா போடா போடா டே போட அலப்பாரு அப்படின்பா. அதனால எவனையும் நம்பாதரா காட்டி கொடுத்தாரா. அப்ப அவங்க எப்படி காட்டி கொடுத்தாங்கன்னு நான் பார்த்தா, அறிவு விவரம் புரிஞ்சுக்க, நீதம் வாங்கிக்க. நீதம்னா என்னையா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா நீ எனக்கு போட்டு தெரியுதுல்ல. இப்படின்னா அந்த காலத்துல இருந்து காலாகாலமா இந்த மாதிரியா இருக்கக்கூடிய புறம்போக்குகள் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வந்து உங்களை எல்லாம் ஏமாத்தி உங்ககிட்ட நல்ல சாது மாதிரி நடிச்சு மகாபாரதத்துல கர்ணன் போய் பரசுராமனையே ஏமாத்துறானா ஆதாரம்லாம் சொல்லி நீங்க இப்படி எல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தோம். அந்த காலத்துக்கு அப்படின்னு தாங்க நான் நினைச்சேன். நீ எந்த காலத்துக்கு அப்படித்தாண்டா இருப்பாங்கிற மாதிரி இப்ப இருக்கிறாங்க. நம்ம கிட்டயே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்டயே அதை காட்டாத, நம்ம கிட்டயே பதில கேட்டு பதிலையும் புரிஞ்சுக்கிட்டு நீ என்னவையா பெரியாலும்பா அப்படி கேட்ட நண்பர் இருக்கிறார். அதனாலதான் அவர் பலமுறை கிளாஸ் அட்டன் பண்ணவர் தான். அதை தெரிஞ்சுக்குப்பான்னு தான் நம்மளுக்கு அறிஞ்சது. சித்தர்கள் எங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்க வந்து உனக்குன்னு குறிப்பிட்டு சொல்லல, அந்த நபருக்காக குறிப்பிட்டு சொல்லல. மொத்தமா இந்த கலைக்குள்ள யார் நேர்மையா இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கேட்டுட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியுங்கிறது இடி தமிழ்நாட்டுக்கே தெரியும். இப்ப உலகம் பூரா தெரியும். யார் எதை சொன்னாலும் சரியே. கருட புராணம் என்ன சொல்லுது, புகை நீருண்டு கூறிக்கில் பொன் செய்யும் மருந்து. நீ கல்லாங்கட்டி மண்ணாங்கட்டி எந்தாங்கட்டி தூக்கினாலும் வேலையாவதுராயப்பா. புகை நீர்னு ஒண்ணு உண்டு, அதை பிடிக்க தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணு. இதுல எதனா டிப் பண்ணு, அப்பதான் வைத்தியம் நடக்கும், வாதம் நடக்கும். எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் புரியுறவங்களுக்கு தான் புரியும். அதனால மாணவர்களாகி உங்களுக்கு நீதம் என்றால் என்ன, நவநீத திராவகம், நவகோள்களின் சக்தி, உலகத்தில் உள்ள அத்தனையும் தன்னகத்தே கொண்ட மெய்ப்பொருள். 120 உபரசங்கள், அதுல 18 செலக்டடு. இப்பவும் சொல்றேன், அந்த 18ல சல்பர், சால்ட், மேற்குரி என்ற முப்பொருளும், வெடியுப்பு, சோத்துப்பு என்ற 2 உப்புகளும் ஆக சேர்த்த 5 உப்புகளும் ஒளிந்திருக்கும் அப்பொருளை எடுத்து இவ்விதமாக நவநீதத்தை வாங்கி, நவநீதத்தில உப்புங்கிற கடுங்கார பூரம் என்கின்ற சுண்ணத்தை அதில் போட்டு விட்டால் வீரத்தோட வீரம் சேர்ந்து பெரிய வீரனாவரான்ல. அது மாதிரி காரத்தில் காரமேற்ற கடுங்கார ஜெயநீர் இதுதான். முன்ன நவநீதம் திராவகம், நவநீத திராவகம், இப்ப கடுங்கார திராவகம். கடுங்காரமான திராவகம் தான் ஜெயநீர் தான். பாசானங்களையும் உலோகங்களையும் நமக்கு சொன்னமாக்கி தரும், செந்தூரமாக்கி தரும் அப்படிங்கிறத கவனத்துல வச்சுக்கோங்க. ஏற்கனவே நடத்தின பாடனத்துல பால் வந்தது, அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆகும், கல்லு மாதிரி கட்டும் என்பதை அடுத்த பாடத்தில் பார்ப்போம்னு நிறுத்தி வச்சிருக்கேன். அதனால அதுக்கு முன்னால இந்த இடைநிலை பாடத்துல நிறைய பேர் நவநீதத்தை பற்றி விளக்கம் கேட்டிருக்காங்க. அதனால அது தொடர் அப்புறம் பார்ப்போம். முதல்ல இது அந்த கேள்விகளுக்கு பதில கொடுத்துடலாம். இன்னும் எதிர்பார்ப்பாளர்கள் அதையும் கேட்குறாங்க, அதை பாதியில் நிறுத்தி வச்சுக்கிறீங்களா, அது கொஞ்சம் முழுசாக போட்டுருங்க. அதை அடுத்ததான் உங்களுக்கு அதை இதே மாதிரி செஞ்சு என்ன ஏது அப்படின்னு சொல்கிறேன்.
இங்க என்கிட்ட படிக்கிற நீங்க எல்லாருமே மொட்டை பாடம் படிச்சு மொட்டை தலைய குட்டையில மொட்டை தாசை குட்டையில உணர்ந்தாங்க மாதிரி பேசக்கூடாது. வந்தது என்ன போனது என்ன, வந்ததையும் போனதையும் அறிந்தவனே சித்தன். நீ செய்யிடான்னு சொல்லல, வந்தது செய்யி போனது செய்யி அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியும் உனக்கு. வந்தது என்ன போனது என்ன அது நீ அறிஞ்சாதான் சித்தன். மெய்பொருளை போட்டோம், போட்டது என்ன மெய்பொருள் என்ன கண்டென்ட் என்ன அதுக்குள்ள என்னென்ன இருக்கு சயின்ஸ் ரீதியா சொல்லணும். நான் பஞ்சபூத பொருளை பிரிச்சு சொன்னேன், அந்த பொருளை இங்க போட்டிருக்கோம். போட்டது என்ன வந்து தெரிஞ்சு போச்சு. அதுல இருந்து வந்தது என்ன, அதுல இருந்து வந்தது ரசம் கந்தி உப்போட சத்து, நவகிரகங்களின் சத்து. சரி, இப்ப அது வந்துருச்சு. நவகிரகங்களின் சத்தான 30 5 பூதம் வெளியே வந்துச்சு. உள்ள தங்குறது என்ன உப்பு. அப்ப 2 5 பூதம் ஆச்சா. இப்படி வந்ததிலும் போனதிலும் யார் கவனம் செலுத்தி அத கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கும், இந்த பாடத்துக்கு தான் இருக்கும். அப்ப விட்ட எழுத்து மெய்ப்பொருளிலிருந்து விட்ட எழுத்து விடாத எழுத்து அப்படின்னு இருக்குது. அப்ப அவரு யார் சொல்றாரு, திருமூலர். மாது நல்லாளுடன் இது தாமரை மட்டவில் தாமரை. அதுல மாது நல்லாளுடன் ஒட்டிக்கிட்டே இருந்தானா அந்த உபாயம் யாருக்கும் தெரியலையா. விட்ட எழுத்துடன் விடாத எழுத்தினை சேர்த்து கட்ட வல்லார் ஆறு உயிர் காக்க வல்லார். அப்ப கருணாகர் சொல்லிட்டாரு, மாணாக்கன் கை கொண்டு செய்யும் வேலை இங்க ஒண்ணும் இல்லடான்ட்டான். உனக்கு இங்க மொட்டை அடிக்கிற வேலை கூட இருக்கலாம். உனக்கு பிரம்ம ரகசியத்துல ஒரு வேலையும் இல்ல. உக்காரு, பொடி, புரி, புத்திசாலியே பலவான் இல்லையா. அப்ப இங்க புத்தி சாதுத்தியமா இருந்து புரிஞ்சுக்கிட்டு அதை போய் எடுத்து திங்கறதானே ஒழிய மாணாக்கன் கை கொண்டு செய்யும் வேலை இல்லை. கோரக்கர் ரவி மேகலை சந்திர ரேகை அப்படின்னு ஒரு நூல் உண்டு. அதுல ஒவ்வொரு சித்தனுக்கும் எத்தனை கொண்டாடின்னு எழுதியிருப்பாரு. அவரு கோரக்கர் லிஸ்ட் போட்டுருப்பாரு. ஏன் அவருக்கு ஆத்திரம் பிடிச்சிச்சா? அவங்களும் அத்தனை கொண்டாடி வச்சுக்கிறாங்க, புள்ள பெற்றுக்கிறாங்க. ஆத்திரமா கிடையாது. ஒவ்வொருத்தனும் இத்தனை ஆட்டம் ஆடிக்கிறானா, இத்தனை கொண்டாடி கட்டிக்கிறான், இத்தனை புள்ள பெற்றுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இதாண்டா காரணம். எது இந்த நவநீதம் தான் காரணம் அப்படின்னு பச்சையா ஒவ்வொருத்தர் சீல் குத்துற மாதிரி. ஆமா நாஞ்சாச்சு, ஆமா அதுக்கு நாஞ்சாச்சு, ஆமா அதுக்கு நாஞ்சாச்சுன்னு போட்டுருப்பாரு. அப்ப அவரும் அங்க தான் குறிப்பிடுறாரு, கற்புடத்து நீரை அன்றி காசு நீர் வேற தண்ணீரெல்லாம் எடுத்துக்காத வேலையாவாதுன்னாரு. இந்த தண்ணிக்கு பேரு நவநீதம். இந்த நவநீதம் இல்லாமல் பாசனங்களை கட்ட முடியாது. கடுங்கார ஜெய நீர், நல்ல கவனத்துல வச்சீங்க, கடுங்கார ஜெய நீர் இருந்தால் இந்த மாதிரி தயாரிக்கப்படுமானால் நீங்கள் பாசனத்தை சும்மா அப்படி டிப் பண்ணி வெயில்ல வச்சு எடுத்து ஓட்டினா கட்டிக்கலாம். சரிங்களா? அதனால கவனத்துல வச்சீங்க. இதை எந்த அளவுல உங்களுடைய ஆர்வம் இருக்கிறதோ அந்த அளவுல சிறப்பான மருந்துகளை இதன் மூலமாக உருவாக்கி, இப்படியும் ஒரு மருந்து இருக்கிறது, சலபதி. மண்ணிலே தண்ணியை கலந்தாச்சு, மண்ணும் தண்ணியும் மருவிய போதினிலே அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால மண்ணும் தண்ணியும் சேர்த்தப்பட்ட இதை அப்படியே வச்சா தெரியும். அந்த தெளிவை இருத்து வச்சுக்கிட்டு நீ டிப் பண்ண போதும், உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நவநீத தயாரிப்புல பங்கேற்றுக்கிட்ட எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது, இந்த மாதிரியா அறிவை மட்டுமே பயன்படுத்துங்க. ஆத்திரத்துக்கு இல்லை, அறிவு வளர்ச்சிக்கு. அதனால் உலகம் புகழ உங்களால் வாழ முடியும். திருவள்ளுவர் நாயனார் இது மட்டும் இல்லைன்னு சொன்னா அவருக்கு புலமை பிறக்காது. குரல் புலமை, அவருக்கு குரல் புலமை எப்படி பிறந்தது? எத்தனையோ கவிஞர் இருக்கிறார்,
காலத்தால அழிகிறவர் தான் இருக்கிறார். எக்காலத்துக்கும் அழியாத புகழை பெற வேணும்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழணும். எப்படி வாழணும்? வாழ்வாங்கு இந்த மாதிரியான சமாச்சாரங்களில புத்தி செலுத்தி இதைய உண்டு வாழ்றவன் தான் முத்த சித்த சகலமும். அப்ப இது எப்படி தயார் பண்றதுன்னு யாரும் இனிமேல் கேட்க கூடாதீங்க. என்ன? ஏன்னா நம்மளால தயார் பண்ண முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். இயற்கையால முன்னமே தயாரிச்ச ஒரு பொருளை எப்படியா தயார் பண்றது? எப்படியா தயார் பண்றதுன்னா அகஸ்தியனே புலகிட்டான். ஏன்னா யார் யாரும் எதை கொண்டு போய் காட்ட அப்படி சும்மா கிடக்குது, அப்புறம் செஞ்சேங்கிறாங்க. அதனால அப்படிலாம் போகாதீங்க. நான் தான் வெப்சைட்ல உங்களுக்கே காட்டுறேன் பொருள் இது இப்படி இப்படி இருக்குன்னு. இன்னும் அதனுடைய ஆழமான தத்துவம் இருக்கு. அதனால இப்போ வரையிலும் உங்களுக்கு ஓவர்லோடு, அதாவது மூளைக்கு சுமை அதிகமாக கொடுத்துடக்கூடாது. நவநீதத்தை பற்றி தெரிந்து கொண்டோம், இதை செய்தேன், இதோ பாருங்கள் ஐயா அப்படின்னு எனக்கு முன்னால கந்தகத்தை வந்து நினைக்கிறீங்க. அப்படி கொஞ்ச நேரம் அனலில் வாட்டுறீங்க, மூளை நெருப்புல போடுறீங்க. 10 மாணவர்கள் நீங்க போடணும். அது அப்படியே உலகம் பூரா இப்படி இருக்கிறது அப்படின்னு ஜெயநீர் என்றதற்கு பெயரு தொனியில வச்ச நீருக்கு இல்ல அப்படிங்கிறத நீங்க நிரூபணம் பண்ணு கேட்டுக்கிட்டு இந்த பாடத்திட்டத்தை இப்ப முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த பாடத்திட்டம் முன்னாலே சொல்ல வேண்டியது எடுக்க வேண்டியது இருக்கு. அதை நான் ஒரு நாள் பார்த்து இந்த வார்த்தையில சொல்றேன். நன்றி, வணக்கம்.